ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை அவருடைய சமூகத்தில் ஆயத்தப்படுத்துவோம். இந்த ஆராதனையில் ஆண்டவர் நோடு அசைவாட வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயம் நம்முடைய இருதயங்களை அவர் சமூகத்தில் ஆயத்தப்படுத்தி நம்முடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி அவரை உயர்த்தி ஒரு விஷயம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர் சமூகத்தில் இந்த மத்தியான வேளையில் இந்த ஆராதனையில் அவர் நம்மோடு இருக்க வேண்டும், நம்மோடு அசைவாட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்திருந்தாலும், எந்த ஒரு கஷ்டத்தில் நம்ம வந்திருந்தாலும் அவரே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்கிற தேவன். ஒரு விசை நம்முடைய கண்களை மூடி இருந்த இடத்திலே நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தும். அப்பா, ஒரு விசை ஆண்டவரை எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்ற குறைகளை ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரை. நாங்கள் தெரிந்த செய்த பாவங்கள், நாங்கள் தெரியாத செய்த பாவங்களை ஒரு விசை ஆண்டவரை, ஒரு விசை இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களை மன்னிங்கப்பா. உடைய சமூகத்திற்கு நாங்கள் வருவதற்கு முன்பதாக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆயத்தப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய நாமம் பெருக வேண்டும் ஆண்டவரே. உடைய நாமம் ஒன்றே உயர்ந்த நாமம், உடைய நாமம் ஒன்றே மேலான நாமம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் மேலான நாமம் நீ ஒரு நாமம் மாத்திரமே அப்பா. இதோ ஆண்டவரே, உமக்கு சுகந்த வாசனையாக இந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு சுகந்த ஒரு வாசனையாக ஆண்டவரே இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் படைக்கின்றோம் அப்பா. ஓ ஆண்டவரே, ஆராதனை சுகம் தரும், ஆராதனை பலன் தரும் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே எங்களுக்கு சுகம், எங்களுக்கு பலன், உம்முடைய பிரசன்னம் அதிகமாக இருக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே வெறுமையாய் பல்லாத படிக்க ஆண்டவரே, வெறுமையாய் செல்லாத படிக்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனை முடிந்து கடந்து போகும் பொழுது ஆண்டவரே ஒரு புதிய பலத்துடன், ஒரு புதிய சுகத்துடன், ஒரு புதிய வார்த்தையுடன் ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு புதிய பலனை தாருங்க ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி ஆண்டவரே, உமது நாமத்தை உயர்த்துகிறோம். இருந்த இடத்துல நாம் எழுந்து நின்று ஒரு விசை அவருடைய சமூகத்தை நாமே தாழ்த்தி அவருடைய சமூகத்தை நாம் வரவேற்போம். ஓ நன்றி ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஓ நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டு 2ஆம் மாதத்தில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து வழிநடத்தியிருப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசீர்வதித்து இது நாள் வரைக்கும் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா குறைகளையும் நீக்கி ஒரு புதிய பலன், ஒரு புதிய பிரஸ்தனத்தினால் இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்து, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தி, எங்களை போஷித்து வழிநடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, இருக்க ஒரு வீடு ஆண்டவரே, வருமானத்திற்கு ஒரு வேலை ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படியாக எங்களை ஆசீர்வதித்து எந்த ஒரு நோயினாலும் ஆண்டவரே நாங்கள் பிணைப்படாமல் எங்களை ஆண்டவரே சுகத்துடன் இது நாள் வரைக்கும் வைத்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காருண்ய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய சமூகத்தில் ஒரு நாள் வாழ்வது அது மேலானது ஆண்டவரே. அது ஆண்டவரே பரிசுத்தமானது அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, உமது நாமத்தை நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்கிறோம், உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, செங்கடலை 2ஆய் பிளந்த தேவன், யோர்தானை கடக்க வைத்த தேவன் ஒருவர் மாத்திரமே. வானமோ உம்முடைய சிங்காசனம், பூமியோ உமது பாதபடி என்று சொன்னீரே அப்பா. இப்படியாக உம்முடைய பாதப்பதியில் நின்று ஆண்டவரே இந்த சாயந்தர வேளையில் அப்பா ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, thank you Jesus. நீ செய்ய போகிற எல்லா அதிசயங்களுக்காக நன்றி. நீர் கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த எல்லா பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே உன்னதர் ஆண்டவரே. நீரே மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரான தேவன்.
ஓ துதிக்கு பாத்திரரான தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. ஓ ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அது உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே. உலகத்தில் எத்தனையோ பாடுகளை நாங்கள் பார்க்கலாம், எத்தனையோ இறப்புகளை நாங்கள் பார்க்கலாம், ஆனாலும் நீர் எங்களை சுகத்துடன் வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீர் ஒருபோதும் மாறாத தேவன் ஆண்டவரே. எங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்காத தேவன் ஆண்டவரே. ஓ எங்களை கைவிடாத தேவனின் ஒருவர் மாத்திரமே அப்பா. ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஓ உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். சிறுமையும் எளிமையுமான எங்களை ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஆண்டவரே வைத்து எங்களை பயன்படுத்துவதற்காக நன்றி. ஓ நன்றி செலுத்துகிறோம். எப்படி ஆண்டவரே ஒரு குயவன் ஒரு களிமண்ணை கொண்டு ஒரு பானையை செதுக்குகிறானோ, அதே போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை செதுக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்மை நாமத்தை உயர்த்துகிறோம். ஆராதனையில் ஆண்டவரே உடைய கிருபை உடைய பிரசன்னம் இருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி. தொடர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவர். நன்றி இயேசு. நின்ற இடத்துல கரங்களை தட்டி அவரே நம்மை வழி நடத்துகிற தேவன், அவருக்கு நன்றி சொல்லி இது நாள் வரைக்கும் வழி நடத்தின தேவனை நாம் உயர்த்துவோம். ஆத்துமமே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இந்த ஆத்துமமே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. இளமை கழுகு போல, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும்
பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நாம் மறவாமல் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். அப்படியே கரங்களை வைத்து சொல்லுவோமா? என் வாழ்நாள் எல்லாம் ஓ நன்மைகளால் எங்களை போஷிக்கிற தேவனே. ஓ என் வாழ்நாள் எல்லாம் ஓ என் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்தி, அவருடைய கிருபையின்காக நன்றி செலுத்தி, அவருடைய நாமத்தை தொடர்ந்து நாம் உயர்த்துவோம். ஓ நன்றி, ஓ நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நாம் ஓடினாலும் நடந்தாலும் நம்முடைய பலன் குறையாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். நீரென் தேவன் மகிமையின் ராஜா, உயிரோடு கலந்தவரே. நீரென் தேவன் மகிமையின் ராஜா, உயிரோடு கலந்தவரே. உம்மை துதிப்பேன்
எந்த நிலையிலும் நான் உதித்திடுவேன் மகிழ்வேன். உள்ளம் நிறைவோடு மகிழ்ந்திடுவேன், மகிமை செலுத்திடுவேன். இயேசுவே நீரின் தேவன், மகிமையின் ராஜா, உயிரோடு கலந்தவரே. நீரின் தேவன், மகிமையின் ராஜா, துயரங்கள் நீக்கினே நன்றி ஐயா, உம் கரத்தாலே அணைத்தீரே நன்றி ஐயா. துயரங்கள் நீக்கினே நன்றி ஐயா, உம் கரத்தாலே அணைத்தீரே நன்றி ஐயா. பரமனே உம் புகழ தினந்தோறும் பாடுவேன், உம் பரிசுத்த ஸ்தலத்தில் நான் போற்றி உம்மை உயர்த்துவேன், மகிமை செலுத்திடுவேன். இயேசுவே நீரின் தேவன், மகிமையின் ராஜா, உயிரோடு நீரின் தேவன், மகிமையின் ராஜா, உயிரோடு கலந்தவரே. குறையெல்லாம் நீக்கினே நன்றி ஐயா, உம் மகிமையால் நிறைத்தீரே நன்றி ஐயா. குறையெல்லாம் நீக்கினே நன்றி ஐயா, உம் மகிமையால் நிறைத்தீரே நன்றி ஐயா. இனி வாழும் நாளெல்லாம் உமக்காக வாழுவேன், எப்பூமியில் உம் அன்பை பறைசாற்றி வணங்குவேன், மகிமை செலுத்திடுவேன். இயேசுவே நீரின் தேவன், மகிமையின் ராஜா, உயிரோடு கலந்தவரே. ஓ நீரின் தேவன், மகிமையின் ராஜா, உயிரோடு கலந்தவரே. துயரங்கள் நீக்கினே நன்றி ஐயா, உம் கரத்தாலே அணைத்தீரே நன்றி ஐயா. துயரங்கள் நீக்கினே நன்றி ஐயா, உம் கரத்தாலே அணைத்தீரே நன்றி ஐயா. பரமனே பரமனே உம் புகழ் தினந்தோறும் பாடுவேன், உம் பரிசுத்த ஸ்தலத்தில் நான் போற்றி உம்மை புகழுவேன், மகிமை செலுத்திடுவேன். இயேசுவே நீரின் தேவன், மகிமையின் ராஜா, உயிரோடு கலந்தவரே. ஓ நீரின் தேவன், மகிமையின் ராஜா, உயிரோடு கலந்தவரே. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், எந்த நிலையிலும் நான் உயர்த்திடுவேன் மகிழ்வேன், உள்ளம் நிறைவோடு மகிழ்ந்திடுவேன், மகிமை செலுத்திடுவேன். இயேசுவே நீரின் தேவன், மகிமையின் ராஜா, உயிரோடு கலந்தவரே. ஓ நீரின் தேவன், மகிமையின் ராஜா, உயிரோடு கலந்தவரே. உயிரோடு கலந்தவரே. என் இயேசுவே உயிரோடு கலந்தவரே. ஓ அப்பா, உமக்கு மாத்திரமே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைகள் எல்லாம் நீக்கி எங்களை வாழ வைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே ஒரு புது கிருபைகளை தருகிற தேவன், உம்முடைய மகிமையினால் எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவன்.
ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் கைவிடாமல் எங்களை காத்து எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. ஓ, தொடர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆனால் ஓ நன்றி, ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உடைய பரலோக வாசலில் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள், எங்களுடைய வேண்டுதல்கள், எங்கள் ஆராதனைகள் ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஓ நீரே ஆண்டவரே, எங்கள் மேல் விலகாத மேகமாக இருக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவர். நன்றி அப்பா. வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ், ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே கரங்களை வச்சு சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் உன் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுகந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுக
ஆண்டவரே பிரியாத ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத உடைய கிருபையினால் ஆண்டவரே அப்பா, நீரே எங்களை விலகாத தேவன், எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடினாலும் நீர் எங்களை நேசிக்கிற தேவன், நாங்கள் உம்மை வெறுத்தாலும் நீர் எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்காத தேவன் ஆண்டவரே. அந்நியர்கள் மத்தியிலே ஆண்டவரே எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பூர்ண அழகுள்ளவர் ஆண்டவரே, பூர்ண கிருபை உள்ளவர் ஆண்டவரே. ஓ thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நீரே எங்களை ஆண்டவரே உடைய கரத்தினால் எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவர். ஓ நன்றி எபினேசரே, எங்களோடு இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எல்ரோயே, எங்களை கண்டு எங்களை நேசிக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. உமது நாமத்தை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஓ நன்றி. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயே, என்னை கண்ணீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயே, என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, வாசம் செய்வீரே, ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்ரோயே, என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, ஆராதனை
வாரும் தூய ஆவியே, துதிகளை வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, எங்கள் ஆராதனை முழுவதும் உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். தேவனே, யெகோவா ராஃபா, நீர் எங்களை சுகப்படுத்துகிற தேவன், எங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா. நீரே ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை போஷிக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் தேவன். ஓ நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா, உம்மை துதிக்கும் பொழுது, உம்மை ஆராதிக்கும் பொழுது, ஒன்னாந்தரமாய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கைகளை நீர் வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன். பாழாய் கிடக்கிற இடங்களை நீர் பயனிலமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவர். ஒன்றுக்கும் உதவாத எங்களை சுதந்திரவாளியாய் மாற்றுகிற உம்முடைய கிருபை ஆண்டவரே. நீர் மாத்திரமே எங்களை சுகப்படுத்துகிற மருத்துவர், எங்களை பலப்படுத்துகிற மருத்துவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமையே நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு புதிய கிருபையை தாருங்க, புதிய பலனை தாருங்க ஆண்டவரே. புது நாமம் மாத்திரமே எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் இல்லாமல் வேற நாமம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. வேற தேவர்கள் எங்களுக்கு இல்லை, நீர் ஒருவர் மாத்திரமே. அந்த கோர சிலுவையிலே எங்களுக்காக ஆணிகள் அடிக்கப்பட்டு எங்களுக்காக முள்முடி சுமந்தீரே ஆண்டவரே. ஆனாலும் மூன்றாம் நாள் எங்களுக்காக மறுபடியும் எழுந்தீரே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதற்காக வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே நீர் அசைவாடுங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரை நீர் கூட இருந்து வழி நடத்துங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி. நினைப்பதற்கும் மேலாக செய்கிற தேவன் நீர் ஆண்டவர். இப்படியாக வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு பலத்த கரத்தை தட்டுவோமா? இந்த நாளில் கூட நம்மளை உயிரோடு இங்கே கொண்டாந்து வைத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு உற்சாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை, நம்மளுக்கு ஆராதனை பண்ணவங்களுக்கோ நம்மளுக்கு என்னன்னு கொடுத்தவங்களோ ஒரு கரங்களை தட்டுவோமா? ஆமென். சிறந்தது ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், நான் என்ன காரியம் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ட்ரான்ஸ்லேஷன்லாம் பண்ணல, நான் தான் ஷேரிங் பண்ணுறேன். கர்த்தருக்கு இந்த நேரத்தில் கூட நான் நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ நாள் கழித்து திரும்பியும் இன்றைக்கி வந்துட்டு நினைக்கிற ஒரு சில காலத்துக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அந்த கதவை ஆண்டவர் எனக்கு திறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு ஷேர் பண்ண போகிற ஒரு காரியம் வந்துட்டு, இது எப்போ எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த டைட்டில் கொடுத்தாருன்னா, சரியாக 1ஆம் மாதம் 2ஆம் தேதி. ஓகே, அது அந்த காரியம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தும் போது, இது நீ எழுது டைத்தலான்னு சொல்லும் போது, அப்போ வந்து நான் இங்கே வந்துட்டு இந்த வார்த்தையை கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் எதுக்கு எனக்கு இந்த டைட்டில் கொடுக்குறீங்க? நான் தான் இந்த sermon இந்த மாதம் இல்லையே அப்படின்னு. ஆண்டவர் வந்து எழுத சொன்னோன்னா நான் எழுதிட்டேன். முதல்ல பார்த்தா 2 நாள் கழிச்சு ரேமன் என்னை மெசேஜ் பண்ணுறாரு, பிரேமா நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்துட்டு ஒரு செஷன் ஷேரிங் வருது, நீங்கள் இதை ஷேர் பண்ண போகிறீங்க. அப்போ நிச்சயமாக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்காக இங்கே வச்சுருக்கார். ஏமே அந்த காரியத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகே, உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த 12ஆம் மாதத்துலேருந்து இந்த 1ஆம் மாதம் வந்து ஒரு பெரிய ஒரு சைக்கிளை நம்மளாம் கோத்ரூ பண்ணுறோம். நிறைய மாற்றம். ஆமென். இந்த மாதிரி மாற்றம் வரும்போது சில நேரம் வந்துட்டு இந்த மாதிரி மேஜர் சேஞ்ச் தான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சபையில் போதகர் மாதிரி இருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்டர் சீனு நம்ம மத்தியில் இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் ஊழியங்களை மாற்றம் வந்திருக்குது, நம்மளோட வாக்குத்தத்தங்கள் விதங்கள் மாறி இருக்குது. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா லைஃப் குரூப் வேறு இருக்குது. ஸோ நிறைய நியூ திங்ஸ். ஓகே, இந்த மாதிரி வரும்போது ஒரு சில நேரம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பங்களை வரலாம், இல்லை ஒரு சேஞ்சஸ் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டைம் எடுக்கலாம். ஓகேயா, அதுபோல் உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் வந்து ஒரு சில மாற்றம் வந்திருக்கும். ஆமென். எந்த மாதிரி மாற்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஊழியத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஓகே, ஊழியத்தில் மாற்றம் இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு கேரியர், உங்கள் வேலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கலாம். உங்கள் படிப்பு, உங்கள் ஃபைனான்ஸ் இந்த சுச்சுவேஷனில் ஒரு மாற்றம் வந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஃபேமிலியில் அவங்க எடுத்து செய்கிற காரியங்களை கூட மாற்றம் வந்திருக்கலாம். நீங்கள் நல்லா ஒரு டைரக்ஷனை பார்த்து போய்கிட்டே இருப்பீங்க, இதுதான் நம்ம வண்டி ஓடுற டைரக்ஷனு. ஆனால் திடீர்னு ஒரு பிரேக் வைக்கிற சுச்சுவேஷன். இப்போ 2 சேனலுக்கு இப்போ நம்ம எதில் போகிறதுன்ட்டு. ஏமே ஒரு சில நேரம் வந்துட்டு அந்த டைரக்ஷன் நல்லா போய் கம்ஃபர்டபுளாக, நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்களே, அதில் நீங்கள் சரியாக போகும்போது திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு வரும். ஏமேன். ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட்டு வர சுச்சுவேஷன் வந்துட்டு நம்மளுக்கு சில நேரம் வந்து நடக்கும். ஏமேன். இது எல்லாத்துக்குமே உள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சில பேர் வந்து ஜிபிஎஸ் பாய்ப்பாங்க. எத்தனை பேர் இங்கே காடி ஓட்டுறீங்க? கைகளை தூக்கலாம், பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் காடி ஓட்டுறீங்க? நீங்கள் காடி ஓட்டும்போது ஜிபிஎஸ் செட் பண்ணுறீங்க தானே? ஜிபிஎஸ் செட் பண்ணி ஒரு டைரக்ஷனில் நீங்கள் வைக்கிறீங்க. நீங்கள் போக வேண்டிய இடம் உங்களுக்கு தெரியும், அதனால் அதுக்கு செட் பண்ணிட்டீங்க. பாதி தூரம் போய்கிட்டு இருப்பீங்க, பாதியில் பார்த்தீங்கன்னா அது டைரக்ஷனை மாற்றும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது இந்த ரோடு தான் போகிறோன்னு ஒரு செக் பண்ணிக்கிங்க. ஓகே ரைட் அப்படின்னு செட் பண்ணி வச்சுருங்க. ஆனால் பாதி தூரம் நீங்கள் போனோன்னு என்ன ஆகும்? ஜிபிஎஸ் வந்து டைரக்ஷனை மாற்றும். ஏன் மாற்றுது? ஒரு சில நேரம் அந்த மாற்றம் முக்கியமாக இருக்கும். மேபி அந்த இடத்துல ஒரு பஞ்சர் நடந்திருக்கலாம், அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஜேம் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் போய் சேர வேண்டிய அந்த நோக்கம் அந்த இடத்துக்கு வந்துட்டு தூரமாக இருக்கிறனால, இல்லை எத்தனை தடங்களும் இருக்கிறனால அது என்ன பண்ணும்? ரீடைரக்ட் பண்ணும். அது ரீடைரக்ட் பண்ணுறதுனால, அது மாற்றி போடுறதுனால நீங்கள் போய் சேர்ற இடம் தப்பாகுமா? ஒரு நேரம் ஆகாது. ஏமா போய் சேர்ற அந்த டைரக்ஷன், அந்த இடம் நீங்கள் போய் சேருவீங்க. என்ன ஒன்று, அது போகிற பாதை கொஞ்சம் மாற்றும். அது நீங்கள் சில நேரம் வந்துட்டு நம்ம ஜிபிஎஸ் மாற்றும் போது, ஆமாம் இது என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம போகிற பாதையிலே போவோமேன்னு சொல்லி போயிருக்கீங்க தானே. ஒரு சில நேரம் போகும்போது என்ன ஆகும்? அங்கே ஒரு டிலே ஆகும். என்னாவும் டிலே அப்படின்னா என்னன்னா, சில நேரம் ஒரு தாமதம் ஆகும். அப்புறம் நினைப்பீங்க, ஐசே பேசாமல் நம்ம ஜிபிஎஸ்ஸே கேட்டு போயிருக்கலாம்ல. இங்கே பாரு எவ்வளோ தூரம் வந்து இதில் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு 15 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் இருக்கு சேர வேண்டிய ஒரு இடத்த, அந்த பாதி நீங்கள் சரியாக அந்த ஜிபிஎஸ் படி போகலன்னா என்ன ஆயிரும்னா அது ஒரு தாமதமாகும். ஒரு சில நேரம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளும் அப்படி தான் சுற்றி கொண்டு இருப்போம். ஒரு டைரக்ஷன் மாறும்போது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல, இல்லை அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ண முடியல, என்ன ஆகும்னா அந்த ஜிபிஎஸ் சிக்னல் லாஸ் பண்ண மாதிரி, ஜிபிஎஸ் மாறினதை ஃபாலோ பண்ணாத மாதிரி நம்மளும் ஒரு டைரக்ஷனை போயிட்டு அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். அதனால நம்ம போய் சேர வேண்டிய அந்த இடமும் அந்த நோக்கமும் அதில் வந்துட்டு ஒரு தாமதம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, வேலை லைஃப்லேயே நீங்கள் அப்படி தான் சில நேரம் வந்துட்டு ஆண்டவர் வந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கொடுப்பாரு, இந்த டைரக்ஷனில் போகும். திடீர்னு பார்த்தா அவங்களோட ப்ரொமோஷனை தூக்கி வேற ஆளுக்கு கொடுத்துருவான். திடீர்னு பார்த்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலை வாய்ப்போ இல்லை அந்த படிப்பு வாய்ப்போ ஏதோ ஒன்று வேற ஆளுக்கு போயிடும். அந்த டைரக்ஷன் மாற்றுறதுனால நீங்கள் வேற ஒரு காரியம் செய்கிறதாயிரும். இந்த மாதிரி குழப்பங்கள் நிறையா வரும். அப்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும்போது நம்ம மைண்டில் வந்து என்ன கேள்வி வரும்? முதலாவது, ஏன் எனக்கு ஆண்டவரே, ஏன் என்னோட சூழ்நிலைக்கு அது நடக்குது? அப்போ நான் தப்பாக முடிவு எடுத்துட்டேனா, இல்லை நான் சரியாக தான் முடிவு எடுத்துருக்கேன்? இந்த குழப்பம் நம்மளுக்குள்ளே வருமா இல்லையா? ஒரு சில நேரம் நம்ம வாழ்க்கையில் மாற்றம்னு வரும்போது அது வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணுறது, அதாவது நம்ம அதை வந்துட்டு ஜீர்ணிக்க பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாத்துக்குமே உள்ளது அது. ஓகேயா, ஒரு மாற்றம் வரும்போது இது எப்படி ஏற்றுக்கிறது, இந்த மாற்றத்தை நல்லா சரியாக போக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பங்க வரும்போது என்ன கேள்வி வரும்னா, வாய் மீ, ஏன் நான், அது ஏன் எனக்கு தான் அப்படி ஆகுது அப்படின்னு வரும். அடுத்தது, நான் சரியான முடிவு எடுத்தேனா அப்படி ஒரு கேள்வி வரும். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு மாற்றம் ஒரு சேஞ்சுன்னு வரும்போது அது தேவனுக்கு அறியாமல் வராது. ஏமேன். ஆண்டவர் அனுமதிக்காமல் ஒரு காரியத்திலையும் ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இல்லை. ஏமேன். உங்களோட வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவங்களாக இருக்கிற வாழ்க்கையில் வந்துட்டு ஆண்டவர் செய்யாத ஒரு காரியங்களோ இல்லை ஆண்டவர் அனுமதிக்காத காரியங்களோ அந்த மாற்றங்கள் வர வாய்ப்பு இல்லை. இது பாருங்க, லெமன்டேஷன் புலம்பல் 3:37 எடுத்து படியா. புலம்பல் 3:37 நீங்கள் பாருங்க, ஆண்டவர் அதில் அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தையில் வந்துட்டு ஆண்டவருக்கு தெரியாமல் ஒரு காரியமும் நடக்காது. லெமன்டேஷன் புலம்பல் 3:37.
ஆண்டவரே ஆண்டவரே கட்டளையிடாதிருக்க ம் காரியம் சம்பவிக்கும் என்று சொல்கிறவன் யார்? ஆண்டவர் சொல்லாம கட்டளையிடாம ஒரு காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுவர் யார்? அப்பனா ஆண்டவருக்கு தெரியாம ஒரு காரியமும் நடக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? we have to trust the process. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற பிளானுக்கும் மாற்றங்களுக்கும் அதோட ப்ரொசஸ் இருக்கு இல்லையா, அது போகிற பாதைகளெல்லாம் அது முதலாவது நம்பணும். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேணாம், ப்ரோவர்ப்ஸ் தமிழ நீதிமொழிகள் 21:1 சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு ராஜாக்கினோட இருதயம் வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர், அப்படின்னா தண்ணி நீர் பாய்ச்சிற போகிற போல, ஒரு ரிவர் போல. அது வந்து எங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை தீர்மானிக்கிறது யாரா? தேவன். ஆமென். அந்த வசனத்தை போட்டிருக்கோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நிர்ணயிக்காம ஒரு காரியத்தை அங்கே வைக்காம அந்த சிச்சுவேஷன் வராது, அந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றம் உண்டாகாது. அதே மாதிரி தான் சபைன்னு வரும்போது. ஆமென். நம்ம சபையில் நிறைய காரியங்கள் நீங்கள் கடந்து போயிருக்கலாம், ஒரு சில நேரம் உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் கடந்து போயிருக்கலாம். உங்களுக்கு தெரியணும் அந்த அந்த நேரத்தில் அந்த மாற்றம் தேவனால் உண்டாகப்பட்ட காரியம். ஆமென். ஒரு சில நேரம் ஒரு வளர்ச்சியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் கர்த்தரோட அந்த நோக்கத்துக்கு சரியா போகலன்னா அந்த டைரக்ஷனை ரீடைரக்ட் பண்ணுறது வந்துட்டு ஆண்டவர். ஆமென். அதை முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. சில நேரம் வந்துட்டு நம்மளால ஏன் நன்மைகளை பார்க்க முடியலன்னா நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை மாற்ற விடுறதில்ல. இதுதான் என் பிளான் ஆண்டவர், இதுதான் எனக்கு வேணும், நான் இப்படி தான் ப்ரே பண்ணேன், எனக்கு நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும், அப்படி கொடுக்க மாட்டார். ஆமென். நம்ம நம்பணும் முதலாவது ஒரு சில நேரம் ஆண்டவருக்கு வந்து சில காரியங்களை ஏன் மாற்றி அமைக்கிறாருன்னா அவரு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய நோக்க வச்சிருக்காரோ, அவர் சபைக்கு என்ன நோக்க வச்சிருக்காரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற சில நேரம் சில மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஸோ இந்த மாதிரி மாற்றம் வரும்போது, இந்த சேஞ்ச் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, இதுதான் என்னோட கேள்வி. ஸோ என்னோட டாப்பிக்கே அதுக்கு கீழே தான். என்ன பண்ணணும்? இதை விட்டு ஓடலாமா? ஐயோ சபையில் வந்து இப்படி நடந்துருச்சு, சபையில் இவ்வளோ மாற்றம் வந்துச்சு, என்னால் இங்கே ஸ்டே பண்ணாந்து விட்டு ஓடலாமா? இல்லை இந்த ஸ்டே பண்ணி இல்லை சபையில் இல்லை காரியங்களை இப்படி இருக்குது ஆனாலும் ஆண்டவர் ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு சொல்லி நிற்குவோமா? இல்லை இந்த மாற்றத்துக்கு ஒத்துழைப்போமா? ஒத்துழைக்க மாட்டோமா? இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன? ஆமென். இந்த காரியங்களை குறித்து தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ நான் முதலே சொல்லியிருந்தேன், இந்த வசனம் வந்துட்டு எனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட தேதி வந்து எப்போனா 2ஆம் தேதி 1ஆம் மாதம். ஆமென். அந்த மாற்றம் வந்து பெருசாக இருக்கும்போது நம்மளுக்கு பாஸ்ட் இருக்கணும்னு ஒன்று நியமிக்கலை, அந்த டைமில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. அந்த டைட்டில் இன்றைக்கி நான் உங்கள் கூட பேச போகிறது. இங்கிலீஷில் அது வந்து பி ஸ்டில் இன் யோர் ப்ராமிஸ் லேண்ட். தமிழில் சொன்னால் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இடத்தில் அல்லது தேசத்தில் அமைதியாக இருங்கள். ஆமென். இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. நான் அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணி சபைக்குள்ள தரிசனங்கள் ஆண்டவர் எப்படி மாறி இருக்குது, எப்படி நாங்கள் சேஞ்சஸ் ஜனங்களுக்கு இது எப்படி போய் சேரும், இதெல்லாம் வந்துட்டு எஸ் எ லீடர்ஸ், நானும் ஒரு லீடர்ஸாக இருக்கிறதுனால இந்த ஜபத்துங்களை நாங்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான், பி ஸ்டில் இன் யோர் ப்ராமிஸ் லேண்ட். நீங்கள் உங்கள் வாக்குத்தத்தம் பண்ண இடத்தில் அமைதியாக இருங்கள். சண்டை போட்டு சச்சுரு போட்டு இல்லை, அமைதியாக இருங்கள்னு. ஓகே, இது வந்துட்டு நம்ம வேதாகமத்து மூலியமாக பார்க்க போகிறோம். ஆமென். இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ள போகிறோன்னா, எப்படி அமைதியாக இருக்க சொன்னா என்ன, அப்போ அவங்க வாக்குத்தத்தை பண்ண இடம்னா என்ன, அதில் ஏன் அமைதியாக இருக்க சொல்கிறாரு, அப்படி அமைதியாக இருக்கிறனால என்ன காரியங்களை ஆண்டவர் வந்து நடத்தினார், அந்த காரியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியங்களை இங்கே பார்க்கும்போது வந்துட்டு இதில் வந்து நான் உங்கள்கிட்ட ரெண்டு கேரக்டர் பைபிள்லேருந்து ஷேர் பண்ண போகிறேன். ஒரே சூழ்நிலையில் 2 கேரக்டரும் எப்படி முடிவு எடுத்தாங்க, அந்த முடிவு நாள் எப்படி முதல்ல அவங்க லைஃப்பில் மாற்றம் வந்தது, முக்கியமாக எந்த சூழ்நிலை வந்தது, அந்த சூழ்நிலையினால அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அந்த மாற்றம் வரும்போது, அந்த அந்த அவங்க ரியாக்ட் பண்ண விதத்தில் அதோட ரிசல்ட் என்ன, அதோட அவுட்கம், அதோட என்ன சொல்லுவாங்கன்னா விளைவு என்ன, இல்லைன்னா அதோட முடிவு என்ன, அதை நம்ம பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்க. ஜெனசிஸ் ஆதியாகமம் 12:1-5 எடுப்போம். இந்த கேரக்டர் பைபிள் உள்ளவரை வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான், அவரை பற்றி தான் நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். படிங்கம்மா. ஆதியாகமம் 12ஆவது அதிகாரம் 1-5. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஓகே, இதுதான் அந்த வசனம் 1-5. இது பேசிக்கலி என்னன்னா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். ஆமென்.
நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆபிரகாம் வந்து அந்த இடத்த விட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ உன்னோட இருக்கிற தங்குற இடத்த விட்டு நீ இந்த இடத்துக்கு போ, உனக்கு நான் இப்படியே ஆசீர்வதிக்க போகிறேன், உன் ஜாதிகளை பெருசாக்குவேன், இன்னும் அநேக நட்சத்திரம் போல உன்னோட ஜாதிகளையும் ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், எல்லா ஆசீர்வாதமும் இப்போ கொடுத்துட்டாரு. அப்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 75 வயசு ஆச்சு அப்பயே. ஏமேன். அப்போ அவர் எங்கே இருக்காருன்னா, அந்த நேரத்தில் வந்துட்டு ஹாரான்னு ஒரு சொல்கிற இடத்துல இருக்கிறாரு. அந்த ஹாரான்லேருந்து இவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ண இடம் கானானுக்கு போகிறாரு. ஏமேன். கானானில் வந்துட்டு அவர் அங்கே போய் சேர்ந்தோடனே மறுபடியும் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஓகே, அந்த வாக்குத்தத்தை தான் நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஜெனசிஸ் 12:7 படிங்கம்மா. ஆதியாகமம் 12:7 படிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இந்த தேசத்தை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் முதல்ல கொடுத்தாரு அந்த அந்த ஆசீர்வாதமும் அவரோட வாக்குத்தத்தையும், அதை மறுபடியும் என்ன பண்ணுறாரு? கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இந்த இடம் தான், அதனால உனக்கு உன் சந்ததியை இந்த இடத்துல தான் நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு. இப்போது ஆண்டவர் கொடுக்குற ஒரு இடம்னா நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு லீடிங் இருக்கும், நம்மளுக்கு என்றைக்குமே வந்துட்டு அதில் ஆண்டோட வார்த்தை இருக்கும். ஸோ அப்படி உள்ள லீடிங்கில் நீங்கள் போகும்போது, அது அப்படி உள்ள லீடிங்கில் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் அந்த காரியங்களை பார்ப்பார். இன்றைக்கி நம்ம பார்த்தோமா, நம்மளோட கானான் எது? நம்ம சபையாக இருக்கலாம், நம்ம வேலையாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை எந்த காரியத்தில் வாக்கு தந்தை கொடுத்து வச்சிருக்கிறாரோ அதுதான் உங்கள் கானான். ஆமென். உங்களோட வாக்கு தத்துவம் உங்களுக்கு எங்கே கிடைச்சிதோ அதுதான் உங்கள் கானான். ஓகே, இங்கே வாக்கு தடிச்ச இப்போ லட்சி ஆண்டவர் இங்கே வாக்கு தத்தை கொடுத்தா இதுதான் உங்கள் கானான். அதே மாதிரி வேற ஏதோ ஒரு காரியத்தில் வேலையில் ஆண்டவர் வச்சிருந்தா அந்த வேலையில் உங்களை பெரிதாக்கி வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னால் அது உங்களோட கானான். ஆமென். அது முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இவருக்கு வந்து இந்த வாக்கு தத்தை கிடைச்சல, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச மனுஷன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அவர் எப்படி முடிவு எடுத்தார், என்ன நடந்துச்சு? இப்போ நம்ம முதல்ல வந்து நான் சொன்னாலே 2 கேரக்டர் இருக்குது. இப்போ நம்ம முதல் கேரக்டரில் பார்க்குறோம். ஓகே, இந்த வசனத்தை நீங்கள் படிக்கலாமா? 10வது வசனம் படிங்க. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இப்போ அந்த தேசத்தில் என்ன? இப்போ கானான் தேசம்னு சொல்லும் போது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், உன் ஜனங்களை பழகி பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வாதமாக வச்சிருப்பேன்னு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கொடுத்த இடம் தானே அது கானான். இப்போ அங்கே பஞ்சம் வருமா வராதா? ஒரு சூழ்நிலையில் வரும். அது எதுக்கு வருதுன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் அப்படி ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சம் தெரியும். அந்த வசனத்தை படிங்கம்மா. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால். ஓகே, இதில் வந்து 2 வார்த்தை கொடுத்துருவாங்க. வெறும் பஞ்சம் இல்லை, கொடிய பஞ்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சில நேரத்தில் பஞ்சம் வந்துட்டு லைட்டாக மேபி தண்ணி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், சாப்பாடு இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து பஞ்சம் எப்படின்னா கொடிய பஞ்சம். அப்படின்னா என்னன்னா, சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் ஜனங்கள் கொத்து கொத்தா மறிச்சு போகிறாங்க. அப்படி உள்ள சூழ்நிலை தான் செவியர் ஃபெமின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகே, தமிழில் சொன்னால் கொடிய பஞ்சம். அப்படின்னா வந்துட்டு ஒன்றுமே இல்லாத உயிர் மறித்து போகிற ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு பஞ்சம் அங்கே நடக்குது. ஓகே, அந்த இடத்துல தான் வந்துட்டு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்தாரு. ஓகே, இப்போ அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட தீர்மானங்கள் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் 11லேருந்து 19 வரைக்கும் வருஷத்தில் படிச்சிருங்கம்மா. நான் அது சுருக்கமாக அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள இஸ்திரி என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த இஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவைகளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த இஸ்திரி பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளையும் கோழிக்கை கழுதையும் ஒட்டகங்களையும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளினால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்லியிருக்க வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். ஹல்லேலூயா.
ஓகே, இப்போ வந்து இது இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் கேட்டுட்டீங்க. இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது பஞ்சம் வந்தது இல்லையா? இந்த பஞ்சம் ரொம்ப கொடுமையான பஞ்சம்னு சொல்லலாம். கொடுமைன்னு சொல்லலாம், கொடிய பஞ்சம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பஞ்சம் வந்தோடனே இப்போ என்ன பண்ணுறாரு ஆபிரகாம்? வாக்குத்தத்த பண்ண இடத்துல தான் அவர் இருக்கார், கானான் தான் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் எங்கே போகிறாருன்னா ஈஜிப்துக்கு போகிறாரு. காரணம், இங்கே பஞ்சம் பொழைக்க முடியாது, நான் எங்கே போகிறேன்? ஈஜிப்துக்கு போகிறேன்னு. ஈஜிப்துக்கு போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? ஆஃப் ட்ராக். ஆண்டவர் சொன்னது எங்கே? வாக்குத்தத்தம் கொடுத்த இடம் கானான். ஏமேன். வாக்குத்தத்தம் அங்கே தான் பண்ணியிருக்காரு, உன்னை இங்கே ஆசீர்வதிக்க பண்ண. ஆனால் அவர் போன இடம் எங்கே? ஈஜிப்ட். ஈஜிப்டில் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த ஸ்டோரியை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவர் வந்து ஒரு 5 காரியம் சந்திச்சார். ஒன்றாவது, அவருக்குள்ளே பயம் உண்டாச்சு. ஏன்னா அவருக்கு ஒரு அழகான மனைவி இருந்தாங்க. இப்போ அங்கே போனனால என்ன செய்ய போகிறாரு? பார்வோ ராஜா அவங்க மனைவியை வந்துட்டு அழகாக இருக்காங்கன்னு எடுக்க போகிறாங்க. அவருக்குள்ளே வந்துட்டு பேசிக்கலி ஃபியர் வந்தது, ஒரு பயம், உயிர் பயம் வந்துருச்சு. அப்படி நான் இவங்க மனைவின்னு சொல்லிட்டா என்னை கொண்டு போட்டு என் பொண்டாடி எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அவங்க சாராவில் வந்துட்டு அவர் சகோதரின்னு சொல்லியும் பார்வோ ராஜா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, ரெண்டாவது காரியம் நடந்தது. மூணாவது, அவங்கனால அந்த பார்வோ ராஜா ஃபேமிலி என்ன பண்ணிச்சு? அவங்கள வந்து வியாதி, அந்த கொடிய வியாதினால ஆண்டவர் வந்துட்டு அந்த குடும்பத்தையே பாதிச்சார். காரணம், சாராவை அங்கே கொண்டு போனதுனால. ஓகே, நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரா என்ன ஆச்சு? சாரா கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க வந்துட்டு 100 வயசு வரைக்கும் கர்ப்பமாகாதனால அதுக்கப்புறம் கர்த்தர் வந்துட்டு வாக்குத்தத்தமாக ஈசாக்கு அவங்களுக்கு பிள்ளையாக கொடுத்தாருன்னு. ஆனால் அதுக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னா, இவங்களுக்கு ஹாகார்னு ஒரு வேலைக்காரி இருந்தாங்க. அது மூலியமாக இஸ்மாயில்னு ஒரு குடும்பமே வந்துச்சு. இப்போ அவர் சந்ததியாக மாறிடுச்சு. அதெல்லாம் எங்கே நடந்ததா? இவங்க ஈஜிப்துக்கு போனதுனால தான். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கடைசி வசனம் அவங்க வாசிக்கும் போது அங்கே போய் ஆசீர்வாதம் அவருக்கு கிடச்சிச்சா இல்லையா ஆபிரகாமுக்கு? ஆனால் எப்படி கிடச்சிச்சு? அவர் மூலியமாக கிடச்சிச்சா? இல்லை, அவங்க மனைவி மூலியமா, அவங்க மனைவினால இவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒரு சில நேரம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் எல்லையை நீங்கள் தாண்டி போகும்போது, இது ஆஃப் ட்ராக்னு சொல்கிறாங்களா? இப்போ இங்கே தான் வாக்கு தத்தம் கொடுத்த ஆண்டவர் சொன்னால் ஆசீர்வாதி, அதை தாண்டி வேறு இடத்துக்கோ வேறு சூழ்நிலைக்கு நீங்கள் மாறும்போது உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் தடைப்படும். உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும், உங்களுக்குள்ள உடைமைகள் போகும். சாரால் எடுத்த மாதிரி அந்த உடைமைகள் போகும். ரெண்டாவது, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு மேன் ஒரு லீடர்ஷிப்பே எடுக்கப்பட்டுச்சு. காரணம், ஒரே காரணம் தான், அவங்க ஈஜிப்துக்கு மாறி போனது. அவங்க எடுத்த தீர்மானம் பஞ்சம் வந்தோடனே எங்கே போகிறதுனா ஈஜிப்துக்கு போகிறது முடிவு பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து ஆஃப் ட்ராக் பண்ணனால அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு காரியத்தை சந்திக்க வேண்டியது வந்துச்சு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க திரும்பி கானானுக்கு வர சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ ஆண்டவர் வந்துட்டு சில நேரம் வந்து வாக்குத்தத்த கொடுத்த இடத்த நீங்கள் தாண்டி போகும்போது இது நடக்கும். ஆமென். அது உங்களை மட்டும் பாதிக்காது. அது அவரை மட்டும் பாதிச்சுச்சா? இல்லை, அந்த இடத்துல உள்ள ராஜாவோட குடும்பத்தையும் பாதிச்சா இல்லையா? ஒரு சில நேரம் நீங்கள் பண்ணுற தவறான முடிவுகள் உங்களையும் பாதிக்கும், உங்களை சுற்றி உள்ளவர்களையும் பாதிக்கும். ஆமென். அதனால தான் சில நேரம் வந்து தீர்மானங்கள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். இது வந்துட்டு சபை காரியம் மட்டும் இல்லை, ஊழிய காரியம் மட்டும் இல்லை, உங்கள் பர்சனல் லைஃப்பில் உள்ள தீர்மானங்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு வேலை மாறலான்னு ஒரு தீர்மானத்தில் இருக்கலாம், ஒரு வேறு நாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு ஒரு தீர்மானங்களாக இருக்கலாம், இல்லை புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய காரியம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஆஃபர் வரலாம், அதை எடுக்கலாமா வேணாம்னு ஒரு தீர்மானங்களாக கூட இருக்கலாம். அநேகர் இப்போ வந்துட்டு ஃபைனான்ஷியலி வந்து இம்ப்ரூவ் பண்ணனா, இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போகிறோம், நான் வந்துட்டு நல்லா முன்னேறி வந்துடுவேன். இங்கேருந்து மேபி நான் ஓவர்சீக்கு வேலைக்கு போனால் போதும், நான் வந்து முன்னேறி வந்துடுவேன். இல்லை, நீங்கள் போகலாம், உங்களுக்கு பாதுகாப்பு மேபி இருக்கும், ஆனால் அந்த ஆசீர்வாதம் தடைப்படும். ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் எல்லை இல்லை. ஆமென். உன்னோட வாக்கு தத்தம் எங்கே இருக்கோ அங்கே தான் கர்த்தர் காரியங்களை செய்ய அங்கே வல்லவராக இருக்க. நீங்கள் அதை தாண்டி போகும்போது சில நேரம் வந்து சில காரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். இப்போது நம்ம இது ஒரு கேரக்டர் பார்த்தோம். இப்போ நம்ம ரெண்டாவது கேரக்டர் பார்க்கலாம். இதே சூழ்நிலை தான் அவரோட வாழ்க்கையில் வந்துச்சு. அவர் எப்படி முடிவு எடுத்தாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது கேரக்டர் அதே ஜெனசிஸ் ஆதியாகமம் எடுத்துங்க, 26வது அதிகாரம் திருப்பிங்க, 1-6 நம்ம பார்க்க போகிறோம். இது யாருக்கு கொடுக்கப்படுது? ஆபிரகாமோட கதையை பார்த்துட்டோம். இப்போ உள்ளவர் வந்துட்டு யாருன்னு பார்ப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. இப்போ ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சம் வந்துச்சு, அது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அடுத்த பஞ்சம் வருது. இது யாருக்கு நடந்துச்சு? படிங்கம்மா. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாமா. ஈசாக்கு இவர் யார் தெரியுமா? ஆபிரகாமோட பையன். ஆபிரகாம் சூழ்நிலை ஒரு பஞ்சம் வந்துச்சு, அவர் டீல் பண்ணதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அவரோட மகனுக்கு இந்த சூழ்நிலை வருது, அவர் எப்படி டீல் பண்ணுறாரு நம்ம பார்ப்போம். படிங்க. இப்போ அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேரருக்கு போனான்.
கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஓகே, இருங்க, அந்த வசனம் ஒன்று முடியல தானே, இருங்க. இப்போ வந்துட்டு அந்த அந்த ஈசாக்கோட வாழ்க்கையில் நம்ம பார்த்தோமா, மறுபடியும் என்ன வருது, ஒரு பஞ்சம் வருது. அவங்க அப்பா காலத்தில் நடந்த மாதிரியே இப்போ அடுத்த பஞ்சம் வருது. இந்த பஞ்சத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அந்த அந்த இடத்தோட ராஜா போய் பார்க்க போகிறாரு. அடுத்த முடிவெடுக்க எப்படின்னா, பஞ்சம் வந்து அவங்களுக்கு தெரியும். பேசிக்கலி உங்கள் கையில் உள்ள சாப்பாடாக இருக்கலாம், இல்லை உங்கள் கையில் உள்ள தண்ணீராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வைக்கிற ஆடு மாடுகளாக இருக்கலாம். அந்த காலத்தில் ஆடு மாடுகள் தான் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதுங்கெல்லாம் வந்துட்டு என்ன ஆகும், சாப்பாடு இல்லாமல் மறிச்சு போகும். ரெண்டாவது, அவங்களுக்கே சொந்த நிலைமையில சாப்பாடு இருக்காது. அப்போ நீங்கள் போய் நிற்கிறது யாரெல்லாம், பெரிய அதிகாரி மணிக்கு தான் போய் நிற்பீங்க. எங்களுக்காக ஏதாவது சுவாதிச்சு, இப்போ மலேசியாவில் பஞ்சம் வந்துச்சுன்னு இல்லைங்க, நீங்கள் யார் மணிக்கு போய் நிற்பீங்க, மந்திரிங்க மணிக்கு நிற்பீங்க. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க, நாங்கள் எப்படி சர்வைவ் பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி சூழ்நிலை தான் அங்கே வந்து இவர் போய் அந்த ராஜா மணிக்கு நிற்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார். யாருக்கு, ஈசாக்கு. ஈஜிப்டில் வந்துட்டு அவர் போகிறதுக்கு அவர் பிதா ஏற்கனவே போனபடி இவர் போகக்கூடாதுன்னு ஆண்டவர் நினச்சாரான்னு கூட தெரியல. அவர் அங்கே அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அங்கே தரிசனமானார். ஆமென். தரிசனமானதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த வசனம் நீங்கள் படிச்சது மறுபடியும் படிங்க, நீ எகிப்துக்கு போகாதன்னு சொல்லுவார் ஆண்டவர். அந்த வசனத்தை படிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல். இப்போ என்ன தெளிவாக சொல்கிறாரு, அவர் ஏற்கனவே அந்த ஆபிரகாம் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே, அவர் ஆண்டோட வார்த்தையை சீக் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அவர் அது ஆண்டரை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் நேரம் முடிவு எடுத்து போயிட்டாரு. ஆனால் இவரோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நேராக சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாத. ஆமென். சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, படிங்கம்மா. இப்போ நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமனங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சன்னதிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஸோ இப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ எகிப்துக்கு போவாத, இங்கே பஞ்சம் தான், ஆனால் நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்மளுக்கு அநேக நேரத்தில் கஷ்டம் வர வரைக்கும் தெரியாது நம்மளோட சூழ்நிலை நம்ம சமாளிக்க முடியுமா இல்லையான்னு. ஆமென். அதனால தான் சொல்லுவேன், சந்தோஷமாக இருக்க நேரத்தில் ஆண்டவருக்கு அல்லேலூயா போகிறது ஈஸி. ஆனால் கஷ்டம்னு ஒன்று வரும்போது தான் தெரியும், உண்மையிலேயே ஆண்டவர் மணிக்கு நம்ம நிற்கிறோமா, ஆண்டருக்காக பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா, இல்லை அந்த கஷ்டத்தில் ஆண்டரை விட்டு ஓடுறோமான்னு. ஆமென். ஒரு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகள் அப்படி தான் வரும். நான் சொன்னலையா, பஞ்சம்னு வரும்போது மறிக்கிற சூழ்நிலைன்னா அவங்களுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. சில நேரம் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ட்ரையாக ஆகிட்டு ரொம்ப கஷ்டத்தில் கடந்து போய் வேறு வழியே இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்றைக்குமே நினைக்கணும், வாக்குத்தத்தம் பண்ண தேவன் அங்கே ஒருத்தர் இருக்கார், நம்ம அவரை மீட் பண்ணணும். ஆமென். அதுக்கு முன்பாக வேற எதுலேயும் காலை வைக்கக்கூடாது. ஆமென். அப்போ இவரோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போவாத, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் தகப்பனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ அந்த இடத்தில் வந்துட்டு போகலாமா போவேனா முடிவு எடுக்கிறது ஆண்டவரா இல்லை ஈசாக்கா? யார் நினைக்கிறீங்க? ஈசாக். ஆமென். ஈசாக் தான் முடிவு எடுக்கணும். ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, அதை கேட்கறதும் கேட்காதோ யாரோட முடிவு? ஈசாக்கோட. அப்போ ஈசாக் என்ன முடிவு எடுத்தாரு? அடுத்தது ஈசாக் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்திலேயே ஆண்டவர் சொன்னனால, அது வந்து கெரர்னு சொல்கிற இடம், அந்த இடம் பார்த்தீங்கன்னா கானானில் சவுத்தில் இருக்குது. அந்த இடத்துலையே என்ன பண்ணாரு, சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம பஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே இருப்போம், கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே இருப்போம், தொல்லையாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே இருப்போம், நன்மையே இல்லைனாலும் பரவாயில்ல இங்கே இருப்போம், பஞ்சமே வந்தாலும் இங்கே இருப்போம். ஆமென். அப்படி உள்ள ஒரு உறுதியோடு அவர் இருந்தார். சில நேரம் அதுதான் நான் சொல்கிறேன், முக்கியம் வந்துட்டு ஆண்டவரோட வார்த்தையை, ஆண்டவரோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு ஆண்டருக்குள்ள உறவு வந்து ரொம்ப முக்கியம். அது சரியாக இருந்துச்சுன்னா ஆண்டு சொல்கிற காரியம் உங்களுக்கு காதுக்கு விளங்கும்.
ஏமேன். அது விளங்காமல் உள்ள நேரத்தில் சில நேரம் நம்மளா தவறாக முடிவெடுத்து ஒரு காலில் தவறான இடத்துலையே தவறான ஸ்டெப்லேயே வைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அவருக்கு அது சரியாக புரிஞ்சனால தான் அவர் என்ன பண்ணார், சரி பரவாயில்ல ஆண்டவர் பார்த்துக்கோன்னு சொல்லுவார்ல, ஆண்டவர் ஏதாச்சும் செய்வார், நம்ம இங்கேயே இருப்போன்னு. ஏமேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே இருந்தனால அவர் சும்மா இருந்தாரா? ஓகே, இவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அங்கே இருக்கிறாரு. ஒன்றாவது அவர் என்ன செஞ்சார், அப்போ அவர் அங்கே சும்மா தான் இருந்தார். அவர் என்ன பண்ணார் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது அவர் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொன்ன காரியங்களை நம்பி அங்கே இருந்தனால என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். 26:12-14 படிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். இப்போ பாருங்க, பஞ்சம் நேச்சுரலாக நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுமே. பஞ்சம்னு வந்தால் என்ன இல்லை, தண்ணி இல்லை, மண் எப்படி இருக்கும், ட்ரையாக இருக்கும். ஓகேயா? அங்கே எந்த செடி வளர்க்க முடியுமா? நீங்கள் வறண்டு பூமியில் நெல் கூட விளையாது. ஆமீன். அப்போது ஏதாச்சும் நீங்கள் ஒரு செடி வளர்த்தீங்கன்னா அங்கே அது விதை அந்த கனியாக மாறுமா? அது வாய்ப்பே இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல விதைக்கிறாரு. ஆமென். அடுத்தது அந்த வசனத்தை படிங்க திரும்பி. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் 100 மடங்கு, 1 மடங்கு இல்ல, 2 மடங்கு இல்ல, 100 மடங்கு. தேவனுக்கு ஒரு பலத்த கருத்தை தட்டுமா? நீ தேவன் சொன்ன வாக்கு தத்த இடத்துல இருந்தால் கர்த்தர் இந்த நாளில உன்னோட வாழ்க்கையில 100 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லவராயிருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். ஈசாக்கு வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தத்தை நம்பி ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் நம்புறது ரொம்ப ஈஸி. நீங்க பார்த்துட்டீங்க இது நடக்க போகுதுன்னு சொல்லி நம்புறது ரொம்ப ஈஸி. ஆனா விசுவாசம் சொல்லும் போது அது காணாத காரியங்களை நம்புறது. ஆமென். அந்த நம்பிக்கை தான் அவர் அங்க வச்சாரு. விசுவாசத்தில் அவர் நம்பினாரு, ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்வாரு. பஞ்சத்தை பார்க்கல, மறிக்க போற சூழ்நிலையை பார்க்கல. ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார்னு தைரியமா அங்க நின்றாரு. அதனால தான் தைரியமா விசுவாசத்துல என்ன பண்ணாரு, விதைச்சாரு. ஒரு இடத்துல விதைக்கும் போது அந்த விசுவாசம் இல்லாம விதைச்சா அந்த இடத்துல அறுவடை பண்ண முடியாது. ஏன்னா நீங்க கண்ணு பிராக்டிக்கலா பார்க்கும்போது வறண்ட நிலம், அந்த இடத்துல தண்ணி இல்லை, மண்ணி காஞ்சி போய் கிடக்கு. நீ விதையே போட்டாலும் வளராதுன்னு உனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராக்டிக்கல் திங்ஸ். ஆனாலும் அவர் விதைத்தது தேவனை மாத்திரம் நம்பி அவர் மேல ஒரு விசுவாசத்துல விதைச்சாரு. 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, 100 மடங்கா கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. அது மட்டுமா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு படிங்கம்மா. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். அவர் நல்ல பணக்காரனா வசதி உள்ளவரா வாழ வச்சாரு. அடுத்தது அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும். இப்ப பாருங்க, அவரு ஒரு விதைய போட்டு தான் அவரோட வேலை. வேற ஏதாவது செஞ்சாரா? அவரு ஆண்டவரை நம்பி ஒரு விதைய போட்டாரு. அது வளர்ந்து வந்து காய்ச்சி கனி கொடுத்து இப்ப அவரு அந்த இடத்துலயே ஐஸ்வர்யவான். அவருக்குன்னு வேலைக்காரங்க, அவருக்குன்னு பணிவிடை செய்ய ஆளு, அவரோட ஆடு மாடுன்னு அநேக சர்வன்ஸோட நல்ல கொடியா வளர்ந்து வந்துட்டாரு. இப்ப பாருங்க அடுத்தது என்ன ஆகுது. அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே ஓகே, பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. உங்களோட ஆசீர்வாதம் தேவனோட வாக்குத்தத்த பண்ண இடத்தில் நீங்க இருக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து புற ஜாதிகளும் என்ன பண்ணுவாங்களா? they become jealous, பொறாமைப்படுவார்கள். அதுதான் நம்ம உன்னத தேவனோட ஆசீர்வாதம். ஆமென். அவரோட நிலத்தில் அவரோட வாக்குத்தத்தம் பண்ண இடத்தில் நீங்க இருக்கும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இங்க அவரோட சிச்சுவேஷனை அப்படிதான் நம்ம பார்க்குறோம். ஆண்டோட பிளான் ஒரு சில நேரம் நம்ம கண்ணுக்கு தெரியாதனால நம்ம என்னைக்கே நம்ம என்ன கண்ணில் பார்க்குறோமோ அதை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். அதுக்கு பின்னாடி உள்ள காரியங்கள்லாம் பார்ப்பாரு. இந்த சில மாற்றங்கள் ஒரு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் க்ரோ பண்ண வைக்கிறாருன்னா காரணம் என்னன்னா, அந்த காரியம் கடைசியாக ஆண்டவர் ஒரு வரைபடம் வச்சிருக்காரு இல்லையா, அதில் நீங்கள் சரியாக ஆசீர்வாதமாக போய் சேருதான். இதை தான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. அதுக்காக ஐசேக்கோட கதையில் அவருக்கு சோகமே வரலையா? இல்லை அவரோட வாழ்க்கையில் கஷ்டமே பார்க்கலையா? அப்படி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆசீர்வாதமாக கொண்டு வந்தாரா. அடுத்தடுத்து அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 26:16-22 அவரோட ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமப்படுத்து பிலிஸ்தியர் மட்டும் இல்லை, பிலிஸ்தியன் ராஜாவே பொறாமப்பட்டுட்டாரு. பொறாமப்பட்டு எப்படின்னா, இவர் ரொம்ப பெருகி பெருகி போக அவருக்கு பயம் வந்துருச்சு. இவங்க நம்மளோட லேண்டை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க, நம்ம இடத்த பிடிச்சிருவாங்க, நம்ம ராஜா பதவி போயிருன்னு அவருக்கு ஒரு பயம் வந்ததுனால என்ன பண்ணிட்டாரு, நீ யூ ஆர் டூ மச், நீயும் உன் ஜனம் உன்னோட பெருக்கம் பண்ணது ரொம்ப நிறையா இருக்கு, எங்களை விட்டு போன்னு விரட்டுறாங்க. அப்போ பாருங்க, கானான் தேசம் தான்.
ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலை தான், ஆனாலும் விரட்டப்படுற ஒரு சூழ்நிலை. ஒரு சில நேரம் அப்படிதான், நிறைய ஆசீர்வாதம் நீங்கள் பார்க்கும் போது தான் பிரச்சனையே வரும். ஆமென். ஆனால் நீங்கள் ஆண்டுக்கு மேலே பாரத்தைப்பட்டு துதிக்க ஆரம்பிக்கணும். சில நேரம் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா பூஸ்டாக அவங்க பிஸ்னஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு அதில் ஒரு பாம்பு விழுவோம், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். நல்ல சீக்கிரம் போய்மா திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். நல்ல ஹெல்த்தியாக ஃபைனான்ஷியலி வந்துட்டு சம்பளம் அதிகம், அதில் ஒரு பாம்பு விழுவோம். காரணம் என்னென்னா, அடுத்த ஸ்டெப்க்கு ஆண்டவங்களை மூவ் பண்ண ரெடியாக இருக்காருன்னு அர்த்தம். ஆமென். என்றைக்குமே அந்த நடக்கிற காரியத்தை பார்க்காம அவர் வந்துட்டு அடுத்த காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணவராக இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐசக் வாழ்க்கை, ஏன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், அதனால் நானே சொல்லிடுறேன். அவரை வந்து அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் போங்க போங்க. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா அந்த எல்லையில் ஓரத்தில், அப்பயும் அவர் கானான் தேசம் விட்டுட்டு போல, ஈஜிப்துக்கு போல, அவர் கானான் தேசத்துலாம் இருந்தார். அந்த எல்லை ஓரத்தில் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, கேம்ப் பண்ணிட்டாரு. இப்போ கேம்ப் பண்ணோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பாவோடையும் அவரோட தொழில், ஒரிஜினல் தொழில் என்னன்னா இந்த கிணறு தோன்றது. ஆமென். கிணறு தோன்றது. அப்போது அவர் இவ்வளோ ஜாமான் இவ்வளோ திங்ஸ்லாம் கொண்டு போனால் தண்ணி வேணுமே, ஏதோ அங்கே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த அவர் ஆடு மாடுக்கு குடிக்க அவங்க ஆளுங்க வாழ்கிறதுக்கு தண்ணி வேணுமே. இப்போ என்ன விரட்டி அடிச்சிட்டாங்களே. அப்போது இவர் என்ன பண்ணனா கிணறு தோண்டுவார். அவர் கிணறு தோண்டுவார், இன்னொருத்த வந்து சொந்தம் கொண்டாடுவான், இது எங்களோட இடம், இது எங்களோட கிணறு, நீங்கள் போங்கன்னு ஒரு இடத்துல விரட்டப்படுவார். அடுத்த கிணறு தோண்டுவார், அங்கேயும் ஆண்டு ஆசீர்வாதம் தண்ணியை கொடுப்பாரு, இன்னொருத்த வந்து நிற்பான், இது என்னோட கிணறு. அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார். சில நேரம் ஒரு சில இடத்துலேருந்து உங்களை தள்ளப்பட்டாலோ உங்களை ஒதுக்குனாலோ நீங்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட கர்த்தர் இருந்தாருன்னா கர்த்தர் காரியங்கள் செய்கிறார். அவர் தோண்ட தண்ணி வந்துச்சா இல்லையா, அடுத்தது போய் தோண்டினார் ரெகபோத். அந்த இடத்துல எவனும் சண்டைக்கு வரல, அதுதான் அவரோட நிரந்தரமான இடம். ஆமென். அந்த இடத்துல கர்த்தர் அவரை பழகி பெருகம் பண்ணுவார்னு சொல்லி தான் அந்த இடத்துக்கு பேர் ரெகபோத்துன்னு வைப்பார், அந்த பிளேஸ் டு க்ரோ. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை செஞ்சு மாற்றி அமைச்சு உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனா ஒரு சில நேரம் சில சேஞ்சஸ் வரும், ஒரு மாற்றம் வரும், ஒரு சில நேரம் சில தடைகள் வரும், ஒரு சில நேரம் நீங்கள் தள்ளப்படுவீங்க, ஒரு சில நேரம் நீங்கள் அடிக்கப்படுவீங்க. ஃபைன். கடைசி நோக்கம் ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய காரியத்தை வந்து ஆண்டவர் விட மாட்டார். வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். ஈவன். ஸோ நம்ம இந்த 2 ஸ்டோரியை பார்த்தோம். ஓகே, ஒன்றாவது நம்ம ஆபிரகாம் பார்த்தோம், ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஈசாக்கை பார்த்தோம். இந்த 2 ஸ்டோரியில் நீங்கள் என்ன கற்றுக்கலாம், நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 3 காரியம் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஒன்றாவது காரியம், நீங்கள் எடுக்கிற தீர்மானம், எவ்ரி டிசிஷன் யூ மேக் டிட்டர்மின் த அவுட்கம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் அதோட விளைவு இருக்குது, அதோட என்ன சொல்லுவாங்க அவுட்கம், அதோட கடைசியாக அதோட ரிசல்ட் என்ன, அதில் வந்துட்டு அந்த காரியத்தில் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவும் ரொம்ப முக்கியம். அது வேலையாக இருக்கலாம், பர்சனல் லைஃப், உங்களோட ஒரு திருமணமாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒரு சபை காரியங்களாக இருக்கலாம், உங்களோட ஊழியமாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் முடிவாக கூட இருக்கலாம். நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு அதுக்காக லீடிங் என்ன, உங்களோட ஆண்டவர் வார்த்தையில் என்ன உங்களுக்கு கூட பேசுகிறாரு, தீர்க்க தரிசனமாக ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன காரியம் வச்சுருக்கீங்க, இதில் நான் முடிவு எடுக்கலாமா வேணாமா, என்ன முடிவு எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எங்கே ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்குறாரோ அங்கே நீங்கள் நிலைத்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். ஒரு சில நேரம் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிற அங்கேயே இருன்னு, அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆமென். அந்த மாற்றத்தை நீங்கள் தாண்டி எடுத்து, அவர் என்ன சொல்கிறது, ப்ரே பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம போய் வேறு காரியத்தை செய்வோம்னு சொல்லி நீங்கள் மாறி போனீங்கன்னா உங்களோட ப்ராமிஸ் லேண்டை விட்டு வெளியாகிடுவீங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தில் ஆசீர்வாத எல்லையை விட்டு நீங்கள் வெளியே வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சால் ஒரு வாட்டியில் 2 வாட்டியில், நீங்கள் பார்த்தீங்கன்னா வேத வசனத்தில் 3-4 வாட்டி என்ன பல தடவை கன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, உங்களுக்குன்னு ஒரு வாக்குறுதியை கொடுப்பாரு. எஸ், கோ ஹெட், போங்க, இதை செய்யுங்க, இங்கே மாற்றுங்க, இதை செய்யுங்க. ஆண்டவர் வந்து பேசுகிற தேவன், உயிருள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத உண்மையுள்ள தேவன். ஒரு காரியம் கொடுத்தாருன்னா மறைச்சி உங்களுக்கு சீக்கிரட்டாக செய்கிற தேவன் ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் செய்ய போகிறாருன்னா ஒன்றாவது உங்களுக்கு உணர்த்துவார், அது வார்த்தை மூலிமா உங்களோட வந்துட்டு அநேக நேரத்தில் ஜபம் பண்ணும் போதோ பாடல்கள் மூலிமா ஜபிக்கும் போதோ உங்களுக்கு உணர்த்துவார் அந்த காரியத்தை. மறுபடியும் அதோட கன்ஃபர்மேஷனை கொடுப்பார் ஒரு காரியங்களை செய்யும் போது. அதுதான் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்தது, ஈசாக் வாழ்க்கையில். ஆண்டவர் மறுபடியும் ஒரே சேமான காரியத்தை தான் பேசினாரே தவிர ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம், இவங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம், ஈசாக்கு ஒரு வாக்கு தத்தம்னு கொடுக்கல. என்ன வாக்கு தத்தம் அவர் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
கன்ஃபர்மேஷன், அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். ஒரே வாக்குத்தத்தம். அதனால தான் கன்ஃபர்மேஷன் முக்கியம். ஆமென். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வாக்குத்தத்தமே இல்லை, நானாக சொந்தமாக முடிவு எடுத்து மூவ் பண்ணலாம். இப்போ ஆபிரகாம் மூவ் பண்ணாரா இல்லையா? ஆனால் அப்படி நீங்கள் போகும்போது அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன் வரும். காம்ப்ளிகேஷனா ஒரு சில கசப்பு வரும், ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும், ஒரு தேவையில்லாத சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கிறது வரும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அப்படி போகும்போது ஆண்டவர் அதுக்குன்னு உங்களை விட்டுற மாட்டார். அவரோட பாதுகாப்பு உங்கள் மேலே தான் இருக்கும். ஆபிரகாம் பாதுகாத்தாரா இல்லையா? பாதுகாத்தாரு. ஆனால் என்ன ஆச்சு? அவர் வந்துட்டு ஆண்டவர் வச்சிருந்த காரியங்கள், அவருக்கு மேலே உள்ள ஆசீர்வாதங்கள் நிறைவேற அந்த எல்லையை விட்டு போனாலும் அவர் திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணது ஆச்சு. அநேக நேரத்தில் நம்ம வனாந்தரத்தில் சுற்றுறதுக்கு காரணம் இதுதான். ஆண்டரோட வாக்குத்தத்தத்தின் எல்லையை விட்டு தாண்டி போயிடுது. ஸோ சில நேரம் நீங்கள் யோசிக்கணும், என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் காரியம் என்ன? அந்த எல்லைக்குள்ளே தான் நான் இருக்கிறேனா, இல்லை அந்த எல்லையை விட்டு வெளியாயிட்டுனா? நான் எடுத்த தீர்மானங்கள் தேவனுடைய சித்தத்தினால் வந்ததா, இல்லை நான் சொந்தமாக தீர்மானம் எடுத்தனா? இது ஆண்டவர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கன்ஃபர்மேஷன் முக்கியம். ஆமென். கன்ஃபர்மேஷன் முக்கியம். உங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக ஆண்டவர் சொன்னார்னா ஆண்டவர் செய்து முடிப்பார். அதுக்கு தான் வாக்குத்தத்தம். ஆமென். ஓகே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே அவர் சொன்ன காரியங்களை வந்துட்டு நம்ப கற்றுக்கணும். இவங்க 2 பேரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஈசாக் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒபே பண்ணார். ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் வந்து சொல்லிட்டார் வாக்குத்தத்தை கொடுத்தா. ஒரு சில நேரம் நம்மளும் அப்படி தான் வாக்குத்தத்தை கிடச்சிருக்கோம், அது எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அது ரொம்ப முக்கியம். இவர் பார்த்தீங்கன்னா அவர் கீழ்ப்படிஞ்சார். 1வது. 2வது அவர் நம்பினார். அவர் சூழ்நிலையை பார்க்கல, அவர் சிச்சுவேஷனையும் அந்த பஞ்சத்தையும் பார்க்கல. ஆனால் நம்பிக்கை யார் மேலே வச்சார்? ஆண்டவர் மேலே வச்சார். ஓகே, இதான் முக்கியமானது. அப்போ இது வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது இப்படி ஒரு டெஸ்டிங் என்ன கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் அந்த பஞ்சம் வந்து ஆக்சுவலாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு வச்சு டெஸ்ட்டு. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவார். ஆமென். எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுனா பர்ஃபெக்டாக தான் போகணும்னு எதிர்பார்த்துறாதீங்க. ஒரு சில நேரம் உங்கள் டைரக்ஷன் மாறப்படும். ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து ஒரு டெஸ்ட்டு வைப்பார். இவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா, இந்த பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படிதா, இல்லை நான் சொல்கிற டைரக்ஷன் தான் இவங்க போவாங்களா, இல்லை அவங்க சொந்த தீர்மானங்கள் எடுப்பா. சில நேரம் ஆண்டவர் வந்துட்டு அப்படி உள்ள காரியங்களை நம்மளை டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்? 1வது, ஸ்டாப் வாண்டரிங் அரவுண்ட். இங்கிலீஷில் சொன்னேன், அங்கேயும் இங்கேயும் அலமோதாதீங்க. ஏமேன். ஒரு சில நேரம் நம்ம ப்ராப்ளம் வந்துட்டா ஆண்டரை நோக்கி பார்க்குறதோட இவங்ககிட்ட போய் அட்வைஸ் கேட்டால் நல்லா இருக்குமா, அவங்கக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டால் நல்லா இருக்குமா, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, இங்கே தான் போகலாமா, அங்கே தான் வரலாமான்னு சொல்லிட்டு டோன்ட் வண்டர் அரவுண்ட். சுற்றி தேடாதீங்க. உங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, இந்த சிச்சுவேஷன்லாம் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட பலத்தை கேட்கணும். ஓகே, நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும். இன்னொன்று நான் சொல்கிறேன், ப்ராப்ளத்துலேருந்து ஓடுறது என்றைக்குமே ஒரு தீர்வாக ஆகாது, ஒரு சொல்யூஷன் இல்லை. ஒரு ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ லெட்ஸேல ஒரு வேலையில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த வேலையை விட்டு மாறி அடுத்த வேலை போடுது, அந்த வேலையில் வேலை இருந்துச்சு அடுத்த வேலை மாற போகிறது. அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம், இந்த பிஸ்னஸ் இழுத்து முடிய அடுத்த பிஸ்னஸ் மாறுது. இந்த படிப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சு. எதையும் காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யும் போது விட்டு ஓடினீங்களா அந்த ப்ராப்ளத்துக்கு அது தீர்வே இல்லை. ஆமென். ஒரு சில நேரம் யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் வருதா, வேலையில் ப்ராப்ளம் வருதா, படிப்பில் ப்ராப்ளம் வருதா, சபையில் ப்ராப்ளம், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு லேர்ன் டு ஃபேஸ் இட். நீங்கள் வந்து அதை சந்தித்து அதை போராடி அதை சரிப்படுத்துறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். யூ ஹேவ் டு ரெடி. நீங்கள் ரெடியாக இருக்கணும். காரணம் என்னென்னா, ப்ராப்ளத்தை விட்டு ஓடுறதுனால எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது. ஆமென். ப்ராப்ளத்தை சந்தித்து அதை எப்படி டீல் பண்ணுறோன்னு பொறுத்து தான் அந்த காரியங்களை வந்து சரியாக்கப்பட முடியும். அதனால தான் ஒரு சில நேரம் ஓடுறதுனால வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட பேலன் கேளுங்க. ஆண்டவர், இந்த நிலைமை நடக்குது, இது எனக்கு சரியா ஆண்டவரே, என்னோட சிச்சுவேஷனில் வந்துட்டு இந்த முடிவை நான் எடுக்கட்டா வேண்டாவா? நீங்கள் ஒப்பு கொடுக்குற இடம் எல்லாமே அங்கே தான் இருக்கணும். முக்கியமாக வந்து விண்டோ ஷாப்பிங் செய்யாதீங்க. இப்படி கேட்டால் அட்வைஸ் சரியாக வருமா, அப்படி கேட்டால் அட்வைஸ் சரியாக வருமா? நீங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறவங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க, அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது எதையும் வாங்குறதுக்கு. ஓகேயா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு சரி போய் சும்மா பார்ப்போமே, அப்படியே சும்மா பார்ப்பாங்க, அவரை இப்படியே சும்மா பார்ப்பாங்க. ஒரு சில நேரம் ஒன்றுமே வாங்க போகிறவங்க ஒரு சில நேரம் தேவையில்லாதான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அங்கே போகும்போது எந்த நோக்கமும் அவங்களுக்கு இருக்கா. அதான் விண்டோ ஷாப்பிங். அந்த மாதிரி நம்ம சபையிலையும் இருக்கக்கூடாது. அநேக நேரத்தில் நம்ம சபைக்கு எப்படி வரும்னா, விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் வரும். வந்தோமா, பார்த்தோமா, ப்ரே பண்ணுமா, துதிச்சோமா, அல்லேலூயா சொன்னோமா, வசனத்தை கேட்டோமா, பிரசங்கத்தை கேட்டோமா, ஓகே 2 மீட்டிங் பண்ணோமா, ஹாய் ஹவ் ஆர் யூ, போயிடுறோம்.
அப்புறம் எப்படி நம்ம வளர்றது? நம்ம வந்துட்டு ஆண்டருக்குள்ளே வளரணும்னா அதுக்கு தான் இந்த காரியங்களாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில காரியங்களை ஏன் ஆண்டவர் மாற்றி அமைக்கிறான்னா, சில நேரம் வந்து நம்ம பேசிக் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் என்னன்னே மறந்துடுறோம். ஆமென். அதுதான் மேக்கிங் டிசைபிள். இன்னைக்கு ஆண்டவர் வந்து கேட்டால் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஒரு டிசைபிளை உருவாக்குனேன்னு நம்மளால் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னு, நம்ம அதில் ஈடுபாடே இல்லை. இன்றைக்கி லைஃப் குரூப்லாம் சொல்லியிருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, லைஃப் குரூப் பற்றி போன வாரம் கூட கொடுத்தாங்க. நிறைய காரியங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு வராங்க. அதெல்லாம் ஒரே ஒரு நோக்கம் தான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எதுலையாச்சும் ஒரு காரியத்தில் வளரணும்னு தான், வேறு எந்த நோக்கமும் இல்லை. உங்களை பிடிச்சி குரூப்பில் போட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ற நோக்கம் இல்லை. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்த காரியத்தில் நீங்கள் வளரணும். ஆமென். சில நேரம் அதனால தான் முக்கியம், ஆண்டவரோட பிளானை த்ரஸ்ட் பண்ணி அந்த அவர் கொடுத்த பிளானிங்கை நம்பி அந்த பாதையில் நடக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசாக்கோட லைஃப்பில் பார்த்தோம், அவர் வந்து அந்த இடத்துல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணார். நீங்கள் பாருங்கள், வாக்கு தத்தம் கிடச்சிச்சு, ஐசாக் கொடுத்தாரு, இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருகம் பண்ணுவேன்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்காக ஈசாக் சொன்னாரா, சரி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, நான் ஒன்றும் செய்ய வேணாம், ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாத. அவர் அப்படி சும்மா இருந்தாரா? இல்லை. அவர் என்ன பண்ணாரு? விதைச்சாரு. என்னது? விதைச்சாரு. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை செய்யணும்னா யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் யூ. நீங்கள் முதலாவது விதைக்கணும்னு சொல்கிறதுனா ஃபைனான்ஷியலி மட்டும் சொல்ல, உங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் விதைக்கணும். வளர்ச்சி எப்படி? லைஃப் குரூப்ஸ். வளர்ச்சி எப்படி? டிசைபிள் மேக்கிங். தேவனை நேசிக்குது, ஜனங்களை நேசிக்கிறதுலன்னா நீங்கள் எப்படி போய்ட்டு ஒரு லைஃப் குரூப்பில் சேருவீங்க? தேவனை நேசிக்கலாம் எப்படி ஒருத்தர் ஒப்புரவாதம் வாங்கி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை சபையில் ஏற்படுத்துவீங்க? அப்புறம் எப்படி ஒரு டிசைபிளை உருவாக்குறது? ஆமென். அதனால தான் சில நேரம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த காரியங்கள்லாம் முக்கியமாக இருக்குது. நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிங்கன்னு சொல்கிறது முதிர்ச்சி, அதாவது கிறிஸ்துக்குள்ள முதிர்ச்சி அடைஞ்சிங்கன்னா இந்த காரியங்கள் இருக்கணுமே. ஆமென். அப்போ அவர் விதைச்சாரா இல்லையா? ஈசாக் விதைச்சாரு. அவரை விதைச்சனால தான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க பண்ண முடிஞ்சிச்சு, இல்லைன்னா பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விதைக்காத இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. அவரோட கையில் கிரியில் தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அது வந்துட்டு தெளிவாக போட்டிருக்கோம் ஜெனசிஸ் 26:12. அது படிங்க நீங்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஓகே, கர்த்தர் அவரை எதை வச்சு ஆசீர்வதித்தனா? அவர் கையின் கிரியை. நீங்கள் ஒரு ஊழியத்திலையோ ஒரு கர்த்தருக்குள்ள காரியங்களோ எதுலேயோ நீங்கள் கையை வச்சிங்கன்னா, எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், அது வர்ஷிப்பாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், இல்லை செல் குரூப்பாக இருக்கலாம், எனிதிங் நேம் இட். ஒரு காரியத்தில் நீங்கள் விதைச்சிங்கன்னா உங்கள் டைமை, ஒரு காரியத்தில் நீங்கள் கரங்களை அங்கே வச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா கர்த்தரோட ஆசீர்வாதமே அது. நீங்கள் செய்யாமல் ஒரு காரியத்தில் நீங்கள் அறுவடையை பார்க்க முடியாது. அதனால் விதைக்க நம்ம கற்றுக்கணும். அதான் சொன்னேன், ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு தான், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்காமல் கொடுத்துருக்கலாம். உன்னை ஒரு பெரிய ஜாதிகளை மற்ற தலைவராக்குவேன்னு கொடுத்துருக்கலாம். உன்னை ஒன்றும் பெரிய இடத்துக்கு நல்லா ட்ராவலிங் பண்ண போக நல்ல வேலைக்கு கொண்டு போகிறேன் கொடுத்துருப்பாரு. ஆனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா கிரிகையாக அது மாறாது. அது அந்த காரியத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸோ நீங்கள் டெஃபினெட்லி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் முக்கியம். அதான் ரெண்டாவது காரியம், ஒபே ஹிம் அண்ட் ட்ரஸ்ட் ஹிஸ் பிளான். அப்படின்னா கீழ்படிறது மட்டும் இல்லை, அவரோட பிளானை நம்புறது மட்டும் இல்லை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆக்ஷன் எடுக்கணும். ஆமென். மூணாவது காரியம், ரிமெம்பர் காட் ரிமெயின் ஃபேத்ஃபுல் டு ஹிஸ் ப்ராமிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் கொடுத்த தம்முடைய வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கலாம். அந்த வாக்கு தத்தத்தில் ஆண்டவரே நான் இன்னும் ஸ்டெப்பு கூட வைக்கலையேன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். நான் ஒன்றும் ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ணலையே, என் வாக்கு தத்தம் அங்கே நிற்குது, நான் இங்கே நிற்கிறேன், அது எப்போ போய் சேருவேன்னு கூட உங்களுக்கு ஒரு டவுட்டாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது, நான் உண்மையுள்ளவங்களாக இருக்கணும் இல்லையா எனக்கு தெரியுது. ஆனால் தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். வாக்கு தத்தத்தின் தேவன் உண்மையுள்ளவர். அவரு நிச்சயமாக செய்வார். என்னாகமம் நம்பர்ஸ் 23:19 படிங்க மாத. என்னாகமம் 23:19. இந்த வசனம் நீங்கள் குறிச்சு வச்சுங்க. ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் ஆக்சுவலி ஜபம் பண்ணணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த வாக்குத்தம். ஒரு சில பேருக்கு வாக்குத்தத்தத்தையும் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. சில நேரம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண கூட தப்பு இல்லை, ஆனால் உங்கள் வாக்குத்தத்தை நீங்கள் எழுதி வைக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஜபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆமென். படிங்கம்மா. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஆமென். மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுஷனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? இது வேத வசனம் சொல்லுகிறது.
அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தும் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? ஆமென். நம்ம கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் வந்துட்டு அவர் கொடுத்த வார்த்தையை ஒன்றாவது உங்களுக்கு தெரியணும், he will never forget his word. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது எத்தனை சந்ததி ஆனாலும் சரி, எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் சரி, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான், அது மாறாது. உங்களை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிப்பார், உங்களை இந்த காரியத்தில் பெருகம் பண்ணுவேன்னா பெருகம் பண்ணுவார். ஆபிரகாம் கொடுத்தது ஈசாக் டைம்லேயும் பெருக பண்ணாரா இல்லையா? அவரோட சந்ததிகளை உண்டானுச்சா இல்லையா? அதுதான் வாக்குத்தத்தத்தின் தேவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரம் விசுவாசத்துக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். எப்படி சொல்லுங்க? பொறுமை வேணும். சில நேரம் நம்மளோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பொறுமையே இருக்காது. ஆண்டருக்கு வெயிட் பண்ணனு கொஞ்சம் கூட பொறுமை இருக்காது. அப்புறம் எப்படி ஆண்டவர் செய்வார்? வாக்குத்தத்தம் ஒரு சில நேரம் டைம் எடுக்கும், ஆனாலும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க, கிரைஸ்ட் இஸ் அ கேரண்டி. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையில், கிறிஸ்து படி கொடுக்குற வார்த்தைங்கள எஸ்ன்னு தான் இருக்குன்னு சொல்லி நோன்னு இல்லை. ஆமென். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தானா, நம்ம சபையில் நம்ம வந்து ஒரு வாக்குத்தத்தம் பெற்றோமா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு வல்லமை இருக்குது, அதை நிறைவேற்றக்கூடிய காரியங்களை கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென். இந்த தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி மெயினாக ஷேர் பண்ணுற வேண்டியது. நான் நிச்சயமாக நம்புகிறேன், நீங்கள் வந்து அநேக குழப்பத்தில் இன்றைக்கி வந்திருந்தால் கூட இந்த தீர்மானம் சரியா, இந்த தீர்மானம் சரி, இன்றைக்கி நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். அடுத்து வைக்கிற தீர்மானம் முதலாவது ஆண்டவரோட கன்ஃபர்மேஷன் வேணும், ஆண்டவரோட லீடிங்க்கு ஒப்பு கொடுக்கணும். எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதுக்கு ஒரு விளைவு இருக்குது. அதனால் வந்துட்டு ஆண்டவர் சொல்கிற பாதையில் நீங்கள் நடக்கணும். ரெண்டாவது, என்றைக்குமே நீங்கள் நம்பணும், சிச்சுவேஷன் தலைக்கீழையாக இருந்தாலும் அங்கே ஆண்டவரோட வார்த்தை இருந்து, அது ஆண்டவரோட எல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த எல்லையாக இருந்தால், உங்களோட வாக்குத்தத்தம் பண்ண எல்லையாக இருந்தால், அந்த இடத்தில் நிச்சயமாக ஆண்டவரோட பிளான் நிறைவேறும். ஆமென். நீங்கள் அந்த இடத்துல நின்று ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்காக காரியங்களை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மூன்றாவது காரியம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர், நிச்சயம் காரியங்களை நிறைவேற்றுவார். ஆமென். இப்போ நம்ம ஏஞ்சி கண்களை மூடி ஒரு ஆராதிச்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையை நம்ம கேட்டோம், இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எப்படி நாங்கள் அபியாசப்படுத்துறது? எங்கள் வாழ்க்கை இந்த வரைக்கும் நாங்கள் குழப்பத்தில் இருந்தோமா, இல்லை ஏதோ ஒரு தீர்மானம் நாங்கள் எடுக்க முடியாமல், இல்லை தவறான தீர்மானம் எடுத்து மாற்றி கொண்டு இருந்தோமா, இது எப்படி நாங்கள் வந்துட்டு அதுலேருந்து வெளியாகிறது? ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களோட பேசணும்னு சொல்லி கேட்போமா. இந்த பாடலை பாடும்போது ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கோம். ஆண்டவரே, நாங்கள் வந்து நீ சொன்னது போல ஆண்டவரே, பி ஸ்டில் இன் யுவர் ப்ராமிஸ்ல, நீங்கள் உம்முடைய இடத்தில் நாங்கள் அமைதியாக, உம்முடைய வாக்குத்தத்தம் பண்ண எல்லையில் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் சொன்னீரே. அப்பா, அடுத்த காரியம் நாங்கள் என்ன செய்யறது? அப்பா, நாங்கள் அதை குழம்பி இருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை பேசினா ஆண்டவரே, எங்களோட வாக்குத்தத்தம் மறுபடியும் ஜீவனுள்ளதாக மாற வேண்டும், எங்களோட வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை மறுபடியும் நீ கன்ஃபர்மேஷன் கொடுன்னு சொல்லி கேட்போமா. அப்படியாக ஒப்பு கொடுப்போமா. ஹalleluya. நன்றி ராஜா. We praise you, Father.